ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சார் வணக்கம். வணக்கம்மா. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்திருக்கிறார். இங்க அதிமுகவிலேருந்து அவருடைய பதவிகள் பறிக்கப்பட்டது, பொறுப்புகள்லேருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைவரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க சார்? பச்சை துரோகம், நீல துரோகம், மஞ்சள் துரோகம் யாரு செஞ்சது சார்? பாஜக. அதாவதுமா அதிமுகவுல பொதுச் செயலாளருக்கு ஒரு கெடு விதிச்சு இந்த கூட்டணியும் இந்த கட்சியும் கெடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பிரஸ் மீட் கூட்டி ஒரு பொதுச் செயலாளருக்கு பகிங்கரமா கெடு விதிச்ச செங்கோட்டையன் அப்படிங்கிற அவருடைய அந்த உணர்வு, அவர் என்னத்துக்காக பேசினார் அப்படின்னு இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி தேர்தலில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதற்கு நடுவுலையும் டைம் ஒதுக்கி அதிமுகவில் புறந்தள்ளப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்டவரை சந்திக்கிறார். அப்படின்னா ராஜ தர்மத்தை மீறி விட்டார் திரு அமித்ஷா, லட்சுமண ரேகையை மீறி விட்டார் திரு அமித்ஷா, ராமர் கோட்டை தாண்டி விட்டார் திரு அமித்ஷா. இதற்கான விலையை நிச்சயமா பாஜக கொடுக்கும். எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கறத உங்களுக்கு நான் அந்த நேரத்துல சொல்ல விரும்புறேன். அப்ப பாஜகவுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னு இதுல இருந்து நம்ம யூகிக்க முடியும். உண்மைமா, நான் எப்பயுமே நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவன். ஆனா எதிர்த்தரப்புல பேசக்கூடியவங்க எல்லாம் அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா பாஜக கூடயே சேர்ந்துக்கிட்டு கபலீகரம் பண்ணுது, பாஜக அதிமுகவை அழித்தொழிக்கிற வேலையில செய்து அப்படிங்கிற அவங்க சொன்ன கருத்துல உண்மை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வந்திருக்குது. இல்லம்மா, ஒரு கூட்டணி ராஜ தர்மம் அப்படிங்கிறப்ப மதிமுகவுல இருந்து சில பேரை திரு ஸ்டாலின் அவர்கள் சேர்த்தன உடனே ஸ்டாலின் போய் நேரடியா சந்திச்ச திரு வைகோ இது எங்க மனதை காயப்படுத்துதுன்னு அதை அவர் நிறுத்திக்கிட்டாரு. அப்படிங்கிறப்ப ஒரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு கிட்டத்தட்ட சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்சு பண்ண ஒரு நபரை நீங்க கூப்பிட்டு உங்க அதாவது அதிமுகவோட அகில இந்திய தலைவராமா முதல்ல அமித்ஷா நான் கேட்கிறேன். அதிமுகங்கிறது தேசிய நலனை உள்ளடக்கி ஒரு மாநில கட்சி. பாஜக எப்படிமா இதுல நாட்டாம பண்ண முடியும்? இதே மாதிரி தான் பன்னீர்செல்வத்தை ஒரு காலத்துல தூண்டி விட்டாங்க. அந்த பன்னீர்செல்வம் யாரை நம்பி ஒரு காலத்துல தேசிய நாட்டுக்கு பிஜேபி இருந்தா நல்லது, தமிழ்நாட்டுக்கு அதிமுக இருந்தா நல்லதுன்னு எழுதிட்டு இருந்த ஒரு பத்திரிகை ஆசிரியர் இன்னைக்கு என்ன காரணமோ தெரியல, அவருடைய தூண்டுதலின் பேரில் பாத்தீங்க அப்படின்னா நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அந்த பட்டய கணக்காளருடைய தூண்டுதல் பேர்ல அதிமுகவில் ஒரு புரட்சி குரல் அப்படின்னு ஒலிக்கிறார் திரு செங்கோட்டையன். அவருடைய ஏற்பாட்டுலதான் இவ்வளோ பிஸியா இருந்த அமித்ஷாவை போய் நள்ளிரவுல போய் பாக்குறாரு. அப்படிங்கிறப்ப பாஜக தான் பெற்ற பிள்ளையை பிளைட் பெட்ரோல் ஊத்தி தானே அழிக்க முன் வந்துருச்சு. நான் அதான் நேத்து ஒரு டிவி விவாதத்துல பேசுறப்ப சொன்னமா, செங்கோட்டைக்கு நான் ஒரு வேண்டுகோளும் எச்சரிக்கையும் சொல்கிறேன். பழனிசாமியை எதிர்க்காதே, பனையூர் பக்கம் தள்ளாதே அப்படின்னு சொன்னேன். தன்னுடைய சிறிய கதவுகளை திறந்து வச்சு பாஜக பண்ண இந்த துரோகம் கூட்டணி மாற்றத்திற்கான ஒரு அச்சாரமா இருக்குன்னு நான் பாக்குறேன். இதே கோபத்தோட தான் இபிஎஸ் உடைய அடுத்த நகர்வும் இருக்கும்னு நம்ம நினைக்கலாமா? நான் திரு எடப்பாடி பழனிசாமியோட அரசியலை உற்று நோக்குபவன். சாதாரண கீழ்நிலையிலிருந்து இன்னைக்கு ஒரு இவ்வளவு உயரி நிலைக்கு வந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி ரசிகன். அப்படிங்கிறப்ப என்னுடைய கோபமும் என்னுடைய ஆற்றாமையும் வேற விதமா இருக்கும். ஆனா ஒரு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய இப்பதான் ஒரு 15 நிமிடத்துக்கு முன்னாடி தான் சேலத்துல இருந்து கோவைக்கு கிளம்பி விமானம் மூலமா சென்னை போறாரு. அநேகமா இன்று இரவு மூத்த நிர்வாகிகளை சென்னையில சந்தித்து இன்னைக்கு தான் அந்த துரோகி செங்கோட்டையன் கட்டின கரவேட்டிக்கு கடைசி நாளா இருக்கும். விரைவில் இன்று இரவோ இல்ல நாளையோ ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்படுவார். பாஜகவுடைய இந்த அச்சுறுத்தலுக்கு எந்த விதத்திலையும் பணிய மாட்டாருங்கிறத தாண்டி அந்த காலத்து என் காலத்து கிரிக்கெட் பிளேயரா இருக்கிற ஸ்ரீகாந்த், கபில் தேவ் மாதிரி இறங்கி அடிக்கக்கூடியவர். இதற்கான விலையை, பெரிய விலையை பாஜக கொடுக்க வேண்டியது இருக்கும். எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த கூட்டணி நல்லா தொடர்ந்திருந்து ஒரு கூட்டணியா இருந்திருந்தா எதிர்வர்ற 2029 அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தமிழகத்துல தேசிய நலனை உள்ளடக்கி ஒரு திராவிட கட்சிங்கிற முறையில அதிமுக அதற்கு மாற்று கட்சி பாஜகன்னு வந்திருக்க சூழ்நிலைய தானே தன் தலையில் ஜேசிபியை வச்சு மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க. சரி, அதே நீங்க பேசும்போது துரோகி நீங்க செங்கோட்டையன் அவர்கள் எல்லாரும் ஒன்றிணைன்னு தான் சொன்னாரு. அது உடனே துரோகத்தனமாகுமா? அதிமுகவுடைய அம்மா மாளிகையிலிருந்து திருடிட்டு போன 500 லெட்டர் பேடையும்
500 விசிட்டிங் கார்டையும் வச்சுட்டு பொதுச் செயலாளர்னு ஒரு அம்மா போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இன்னமும் நான் ஒருங்கிணைப்பாளர்னு தனக்கு பின்னாடி கட்டுறதுக்கு கொடியும் இல்லை, கட்டுறதுக்கு கரை வேஸ்டியும் இல்லை, தோல்ல போடுறதுக்கு துண்டும் இல்லை, பின்னாடி வரத்துக்கு தொண்டர்படையும் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு நிழலற்ற மனிதர் பன்னீர்செல்வம் நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிக்கிட்டு கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, ஃபுட் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, ஐநா கோர்ட்டுன்னு இத்தனை கோர்ட்லயும் கேஸ் போட்டுக்கிட்டு ஆனா நாங்க ஒன்றிணைறோம் அப்படின்னு சொல்றவங்கள ஒன்றிணைறது சாத்தியப்படுமா? இதுக்கு ஏதாவது ஒரு மீனிங் இருக்குதாமா? நீங்க அதிமுகவுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலஞ்சு பண்றீங்க. நானும் ஒரு பொதுச் செயலாளர்னு ஒரு அம்மா சொல்லிட்டு இருக்குது. இல்ல நான் ஒருங்கிணைப்பாளர்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா ஒருங்கிணைய வேண்டும்ங்கிறதே ஒரு அயோக்கியத்தனம். ஒரு இன்ஸ்டிடியூஷன் நான் கேட்கிறேம்மா, நான் ரொம்ப நிதானத்தோட சம மனநிலையோட ஒண்ணு கேட்கிறேன். இவங்க பக்கம் யாராவது ஒரு 10 பொதுக்குழு உறுப்பினர், ஒரு 5 எம்எல்ஏ, இல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி, இல்ல கட்சியுடைய ஒன்றிய செயலர், மாவட்ட செயலர், இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூஷனும் திரு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறப்ப இவங்க ஒரு 4-5 பேர், இந்த பெங்களூர் புகழேந்தி, கேசி பழனிசாமி, இந்த முன்னாள் வேலைக்காரம்மா பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், இந்த 5 பேரை சேர்த்துட்டா அதிமுக வலிமை அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்றது ஒரு அயோக்கியத்தனமான வாதம். நீங்க ரொம்ப காட்டமாவே உங்களுடைய பதில பதிவு செஞ்சிருக்கிறீங்க. அதே சமயம் முன்னொரு பார்வையும் வைக்கப்படுகிறது. நிறைவாக இந்த கேள்வியை வைக்கிறேன். பாஜக அதுல ரோல் பண்ணும் போது அனைவரையும் ஒன்றிணைத்து, அதாவது ஓபிஎஸ், சசிகலா அவர்கள், டிடிவி, அடுத்து செங்கோட்டையன், இதெல்லாம் ஒருங்கிணைத்து இபிஎஸ் இல்லாத அதிமுகவை அவங்க அடுத்து ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிற அந்த பார்வையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யார் என்று தெரிகிறதா? எடப்பாடி பழனிசாமி தீ என்று புரிகிறதா அப்படின்னு புரிஞ்சுக்க போறாங்க. தேன் கூட்டுல கைய வச்சுட்டாங்க, குளவி கூட்டுல கை வச்சுட்டாங்க. அதோடைய முழு இழப்பை சந்திக்கிறதுக்கு பாஜக தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஐ எம் சாரி பிஜேபி. நன்றி, நன்றி சார், உங்களுடைய தகவல்களுக்கு, உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றிப்பா. வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக பாஜக கூட்டணி இங்க சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். இது கூட்டணி தர்மத்தையே மீற செயலா பார்க்கப்படுதா சார்? இல்ல, இது எப்படின்னா, அந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் பெறுமான்றது அதை வச்சுதான் அதோட வீரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா கடந்த காலத்துல அவங்க கூட்டணியில இல்லாத போது இது போல ஒரு நெருடல் வரும்போது அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் அவரை சந்திச்சாங்க. அந்த முன்னுரிமையில கூட அவரு கேட்டிருக்கலாம், அப்போ சந்திச்சீங்களே, இப்ப பார்க்க மாட்டீங்களே, ஏன்னா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் இப்போ அப்படின்னு கேட்டிருக்கலாம். அதனால ஒரு கர்டசி சேக்ல ஏதாவது சந்திச்சிருக்கலாம். அது பிஜேபி சைட்ல இருந்து அந்த ரியாக்ஷன், அது ஆத்தரைஸ் ரியாக்ஷன் வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். மற்றபடி இவர் சந்திச்சிருக்குது நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா அது தர்மத்தின் ரீதியும் மரபு ரீதியாகவும் பாத்தீங்கன்னா அது தவறுதான் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. தவறுன்னு தெரிஞ்சும் பாஜக இத பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய மூவ் என்னவா இருக்கும் சார் அடுத்து? இல்ல, அதாவது மேல் தலைமைகள் 2 சைடுல இருக்கிற தலைமைகளுக்கும் அதுல ஏதாவது புரிந்துணர்வு இருந்துச்சா? அதுல அது ஒரு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அவங்க சந்திச்சாங்களா? வேற வழி இல்லாம இல்லைன்னா அவங்க சந்திப்புல எனக்கு கிடைச்ச தகவல்ல என்ன வந்துச்சுன்னா, அங்க அமித்ஷா சொல்லி அனுப்புனதாவையும், உள்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம், அது எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, கூட்டணி சார்பா ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு மூத்தவர்ன்றதால கூட்டணி சார்பா ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி, இப்போ வர வேண்டிய கட்சி, இல்லைன்னா நெருடல் உள்ள கட்சி, அந்த கட்சி சேர்றதுக்கு ஏதாவது நீங்க தூதுவர் மாதிரி இருக்கிறீங்கன்னா அப்படி இருந்தா ஏதாவது சொல்லுங்க. அதை பற்றி வேணுமானால் பேசலாம் உங்க தலைமை கூட. மற்றபடி நாங்க உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட முடியாது அப்படின்ற மாதிரிதான் சொன்னதாக தகவல். இத அழைத்து நேரடியாக அழைத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்குமா? நேரடியாக அவர் அழைத்தாரா, இவர் போனாரா? அதுதான் எப்படி அவங்க அழைத்தாருன்னு சரி, அளவுக்கு அமித்ஷாவா இருக்காரு. அப்ப அனுமதி கொடுத்திருக்காங்க இல்லையா? சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அனுமதி கிடைக்குமா கிடைக்காதான்னு இவருக்கு தெரியாதுதான். இவர் நான் ஹரித்வாருக்கு போறேன், ராமரை பார்க்க போறேன், சீதையை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னது இவரு. அதனால ஒருவேளை அனுமதி கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா இவர் இங்கே சொல்லியிருப்பார்ல. அப்ப அங்க போய் உட்காந்து காத்திருந்து வேற வழி இல்லாம அவங்க அவுட் ஆஃப் கம்பல்ஷன் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சரி வேற வழி இல்லை, இப்பதான் நமக்கு கடந்த காலத்துல மீட் பண்ணோம். கடந்த காலத்துல மீட் பண்ணது இயற்கை. அது எந்த கட்சியும் பலவீனப்படுத்த நினைக்கும் கூட்டணி இல்லாத பட்சத்துல. அது அதிமுக முயற்சி பண்ணலாம், திமுக முயற்சி பண்ணலாம், காங்கிரஸும் முயற்சி பண்ணலாம், பிஜேபியும் முயற்சி பண்ணலாம். அந்த நேரத்துல அவங்க சந்திச்சது வேற. இப்போ அவுட் ஆஃப் கம்பல்ஷன் வேணா சந்திச்சிருக்கலாம். மற்றபடி இது
மற்ற நம்ம தெளிவா சொல்ல முடியாது. ஆனால் அவர் வந்து அந்த குரல் எழுப்புனது வந்து கட்சிக்குள்ள வந்து அது தவறான ஒரு அணுகுமுறை தான். ஏன்னா அவர் வந்து ஹிடன் அஜெண்டா வேற ஏதாவது இருக்கும். அவருக்கு பிரச்சனை உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள. மற்றபடி வந்து இந்த ஒருங்கிணைப்பு இந்த வார்த்தை எல்லாம் வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ஓடு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களையே அவரால் ஒருங்கிணைக்க முடியாது. இவர் சொல்ற அத்தனை பேரையும் ஒரே இடத்துல நிக்க வச்சு அவங்களுக்குள்ள யார் தலைவர்னு ஒரு இறுதி முடிவு எடுக்க சொல்லுங்க. முதல்ல அது செய்யணும்ல. அதுதான் வருஷ கணக்குல சொல்லிட்டே இருக்காங்களே. இவர் இப்ப புதுசா சொல்றாரு. வருஷ கணக்குல வந்து நிறைய பேர் அதை வந்து அதாவது நம்ம இவரு புகழேந்தி சொல்றாரு, கேசிபி சொல்றாரு, முடிவன் ராமசாமி சொல்றாரு, ஜேசிடி பிரபாகரன் சொல்றாரு, ஓபிஎஸ் சொல்றாரு, ஓபிஎஸ் மகன் சொல்றாரு, வைத்தியலிங்கம் சொல்றாரு, மனோஜ் பாண்டியன் சொல்றாரு, அதுக்கப்புறம் ஐயப்பன் சொல்றாரு, அப்புறம் சசிகலா அம்மா சொல்றாங்க, டிடிவி தனி கட்சி வச்சிருக்காரு. அவரு சொல்லல பெருசா ஒன்றாக இணையணும்னு. அதனால இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கிறதுல பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றதான் பார்ப்போம். ஏன்னா கட்சின்றது ஒற்றை தலைமையின் கீழ் தான் இயங்க முடியும். எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி. அந்த தலைமையை காலம் நிர்ணயிச்சிருக்கும். அவ்வளவுதான் ஒரு தலைமை. அப்போ அதிமுக போல ஒரு பிரம்மாண்டமான கட்சி கடந்த காலங்களில் தனியாவே இந்த ஆட்சி பிடிச்ச கட்சியை ஏதோ ஒரு தலைமையின் கீழ் நின்றாகணும். அந்த தலைமை ஆளுமை மிக்க தலைமையா இருக்குதா அப்படின்னா இருக்குது அப்படின்றது கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்குது. வெற்றி தோல்வின்றது சகஜம். அதே மாதிரி நீங்க வந்து யாருன்னா இணைக்கணும் இல்ல உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குதுன்னா கட்சிக்குள்ள வந்து பொதுக்குழு செயற்குழுல வந்து அந்த தகவலை சொல்லலாம். அந்த செயற்குழு பொதுக்குழுல சண்டைலாம் நடக்கும் நிறைய கட்சியில. உட்கட்சி பிரச்சனையில நிறைய சண்டெல்லாம் கூட நடக்கும், வாக்குவாதம் நடக்கும். ஆனா அதுக்கு பிறகு ஒரு தலைமை ஒரு முடிவெடுத்தால் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செல்வார்கள். அதுதான் ஜனநாயகத்துல ஒரு கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும். மற்றபடி வெளிவரங்கத்துல அதை பேசிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு 10 நாள் கெடு, அப்புறம் நான் மாவட்ட செயலாளர் என் தொகுதியில அவர் பிரச்சாரம் பண்ணும்போது நான் வண்டியில ஏற மாட்டேன், நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்லாம் எச்சரிக்கை தலைமைக்கே கொடுக்கறது வந்து எந்த கட்சியிலையும் அழகு இருக்காது. இப்பதான் நம்ம பார்த்தோம் மல்லை சத்யா எங்க இப்போ அவர் கட்சிக்கு விரோதமா என்ன சொன்னாரு? அப்ப அந்த நிரடல் கட்சிக்கு தலைமை இருக்கும்போது நடவடிக்கை எடுப்பாங்க. ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னாரு? விசிகேக்கு எதிராக என்ன பேசினாரு? அந்த கட்சிக்கு நலனுக்கு தான் பேசினாரு. வெளியே இருந்து நம்ம பாக்குறவங்க. ஆனா கட்சி கட்டுப்பாடு கட்சி தலைமைக்கு விரோதமாக போகக்கூடாது அப்படின் போது அந்த நடவடிக்கைகள் இயற்கையா எடுக்க முடியும். இது எல்லா கட்சியிலும் இருக்கும். நாளைக்கு திமுகவுக்கும் இதே நிலைமை வரலாம் ஒரு நேரம். ஆட்சியில இல்லாத போது இது போல குரல்கள் வந்து ஒரு கட்சிக்கு இடத்தான் செய்யும். அது இயற்கை தான். அதை தாண்டி அந்த தலைமை நிற்கும். இன்னைக்கு 140 இடத்துல அவரு பட்டி தொட்டி எங்கும் தொகுதி பிரச்சனையை குறித்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 70 வயசுல ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பேசுறாரு. 3 சட்டமன்ற தொகுதி 2 சட்டமன்ற தொகுதின்னு தொடர்ந்து உச்ச ஸ்தாதியில பேசிட்டு இருக்காரு. அந்த உழைப்பை காட்டுறாரு. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி திமுகவின் எதிர்ப்பை கொண்டு வந்து அவர்கள் விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு எல்லா பிரச்சனைகளுக்கும் 85 மாவட்டங்களையும் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்தி கட்சியை எழுச்சியோடு வச்சிருக்காரு. இப்போ வெற்றிக்கு இலக்குன்றது அதுதானே முக்கியம். அதைத்தானே பாப்பாங்க எந்த கூட்டணி கட்சியும். அதுதான் முக்கியம். கண்டிப்பாக சார். ஆனா இப்ப பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்ட ஒருவர் அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவரை சந்திக்கிறார். அப்படி இருக்கும் போது இவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? இங்கேயும் வந்து இதை பொறுத்து கொண்டு இது ஒரு தவறான முன்னுதாரணமா போயிடுமா? இப்போ செங்கோட்டையன் சந்திச்சிருக்கிறாரு, அடுத்து ஒவ்வொருத்தரா சந்திச்சா ஆளுமைங்கிறது ஒரு கேள்விக்குறியா மாறிடுமா? ஆமாமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஆளுமை கேள்விக்குறியா மாறாது. ஒரு பொறுமை வந்து ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு பொறுமை, ஒரு சகிப்புத்தன்மை ஒரு கட்டம் வரைக்கும் இருக்கும். அந்த கட்டத்துக்கு மேல அதோட முடிவுகள் வந்து வேற மாதிரி இருக்கலாம். அது வந்து அந்த நேரத்துல தீர்மானிக்கப்படும். ஏன்னா அந்த சைடு இருக்கிற ரெஸ்பான்ஸ் என்னன்றது தெரியாது. இப்போ வந்து ஒரு 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 உறுப்பினர், ஒரு கட்சியின் உறுப்பினர், ஒரு கூட்டணி கட்சியின் உறுப்பினர்ன்ற முறையில வந்து இப்ப அமித்ஷாவை பார்க்கறதோ, நிர்மலா சீதாராமன், ஏன் மோடியை கூட பார்க்கலாம். நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு மோடியும் வாய்ப்பு கிடைச்சால் அவரையும் பார்த்துட்டு வரலாம். ஆனா அது எதற்காக அவர்கள் பார்த்தார்கள், எதற்காக அதற்கு சம்மதம் கொடுத்தார்கள்ன்றது அவங்க பக்கத்துல இருந்து அந்த ரிப்போர்ட் வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். சரி சார், இதே திமுகவுக்கு எடுத்துட்டா திமுகவுல இதே மாதிரி ஒரு பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் கூட்டணி தலைவரை போய் ராகுலையோ யாரையோ சந்திச்சுட்டு வந்தா அவங்க தலைமை என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கறது இங்க ஒப்பிட்டு பார்க்கப்படுமா? இல்ல, எல்லா கட்சியிலயும் அப்படி சொல்லலாம். இப்ப எல்லா கட்சியிலயும் இப்ப ஆதவ அர்ஜுனா உடனே தூக்கல. ஆதவ அர்ஜுனா வந்து உடனே அவங்க நீக்கலையே. அவர் பேசினாரு அவ்வளவுதானே. பேசினாரு அவ்வளவுதானே. ஆமா, அது பேசுனாரு. இவரும் அதே மாதிரி தானே, இவரும் பேசியிருக்காருல்ல. இவரு என்ன சொல்லியிருக்காரு? சந்திச்சுட்டே வந்துட்டாரு. இவரு சந்திச்சுட்டே வந்துட்டாரு. இப்போ நான் சந்திச்சுட்டு வர்றதுக்கு சொல்ல, அவரும் வந்து விஜய் அழைச்சி புத்தக வெளியீட்டு விழா கலந்துகிட்டார்ல, அதுவும் கலந்துகிட்டார்ல. அதனால அது வந்து எல்லாருமே அவரே திரும்ப அவர்களே சம்மதம் கொடுத்தாரு.
போயிட்டு வான்னு அவர் சொல்லியிருக்காரு விழாவுக்கு. அதுதான் எந்த சூழ்நிலையில சொன்னாருன்றது அப்புறம் தானே சொல்றாரு. சூழ்நிலை அப்புறம் ஆனா சம்மதத்தோட போன இதே செங்கோட்டையன் சம்மதத்துடன் அமித்ஷாவை போய் பார்க்க போனாரா இபிஎஸ் சம்மதத்தோட? யாருக்கும் வெளியே தெரியாதுல்ல. இப்ப இனிமேல் தானே தெரியும். இப்ப இன்னைக்கு தானே சொல்றாரு. இதுக்கு மேல்தான் அந்த ரியாக்ஷன் தான் தெரியும். இப்போ இந்த ஆக்ஷனுக்கு என்ன ரியாக்ஷன்றது அமித்ஷா பக்கத்துல இருந்து என்ன வருது, பிஜேபி பக்கத்துல இருந்து இந்த சைடு வந்து எடப்பாடி கிட்ட அனுமதி வாங்கினாரா இல்ல ஏன்னா ஒரு பெர்செப்ஷன் கூட வந்துச்சு. எடப்பாடி கிட்ட போன் பண்ணி அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சாரு, நான் கெடு விதிச்சிட கூடாது, தவறா சொன்னேன் அப்படின்னு சொன்னாருன்னு கூட ஒரு வெர்ஷன் வந்துச்சு. அதனால அது வெளியே தெரியாது. ஆனா அவர் செய்த ஒரு வேலைக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சரி சார், உங்களுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி சார். நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.